ஹாய் அஸ்ஸலாமு அலைக்கும் வெல்கம் பேக். இன்னைக்கு வந்து ஃபுல் டே vlog தான் பார்க்க போறீங்க. ஸோ நான் காலையிலேருந்து என்ன பண்ணுறேன் அப்படிங்கிறது தான் ஒரு வீடியோவாக எடுத்திருக்கேன். காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பார்த்தீங்கன்னாக்கா ஓட்ஸு கஞ்சியில் வந்து தயிர் போட்டு குடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு மட்டும்தான் ரெடி பண்ணிட்டு இருக்கேன். வேற ஒன்றும் கிடையாது, வெறும் ஓட்ஸில் வந்து தண்ணி மட்டும் ஊற்றி நல்லா காய்ச்சிட்டு அதுக்கப்புறம் உப்பு தயிர் இது ரெண்டையும் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு நமக்கு தண்ணி எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். நான் தண்ணிக்கு பதில் பார்த்தீங்கன்னாக்கா லெமனப் தான் சேர்க்குறேன். ஸோ சேர்த்து நம்ம குடித்தோம் அப்படின்னாக்கா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இதில் வந்து சின்ன வெங்காயம், மல்லித்தழை, அதுக்கப்புறம் பச்சை மிளகாய் இதெல்லாம் கட் பண்ணி சேர்த்து குடிக்கலாம். பட் எனக்கு வந்து அந்த மாதிரி பிடிக்காது, சும்மா அந்த மாதிரி குடிக்கிறதுக்கு தான் பிடிக்கும். நான் மட்டும் வந்து இன்னைக்கு வந்து ஓட்ஸு இந்த மாதிரி தயிர் போட்டு குடிச்சிட்டேன். ஓட்ஸில் வந்து பால் ஊற்றி சர்க்கரைலாம் போட்டு குடிக்கிறது அந்த அளவுக்கு எனக்கு பிடிக்காது. பட் இந்த மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா ரொம்பவே நல்லா இருக்கு. எனக்கு மட்டும் ஓட்ஸ் அந்த மாதிரி தயிர் போட்டு குடிச்சிட்டு பசங்களுக்கு ஹஸ்பண்ட்க்குலாம் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து சன்னா சுண்டல் தான் ரெடி பண்ணி கொடுத்துட்டேன். பசங்களுக்கு வந்து தாளிச்சா பிடிக்காது, ஹஸ்பண்டுக்கு மட்டும் தாளிச்சு கொடுத்துட்டேன். அவங்களுக்கு சன்னா கொடுத்துட்டு அதோட இன்னைக்கு பசங்க 3 பேருக்குமே வந்து பூஸ்ட் ஆற்றி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஆற்றி கொடுத்தேன். பட் ஃபரான் குட்டிக்கு வந்து பூஸ்ட் பிடிச்சிருந்துச்சு. என்னோட 2 பொண்ணுக்கும் பார்த்தீங்கன்னாக்கா பூஸ்ட் பிடிக்கல. அவங்க வந்து நல்லா இல்லை அப்படின்ட்டாங்க. சரி ஓகே, ஃபர்ஸ்ட் டே வந்து குடிக்கிறாங்களா இல்லையான்னு தான் பார்த்தேன். பட் அவங்க பிடிக்கலன்றதுனால இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் குடிங்க அப்படின்னு சொல்லியாச்சு. ஸோ காலையில் பிரேக்ஃபாஸ்ட் எல்லாம் முடிச்சுட்டு இன்னைக்கு வந்து என் பசங்களோட ஓப்பன் ஹவுஸ்க்கு தான் வந்து ஸ்கூலுக்கு போகிறேன். ஸோ ஹஸ்பண்ட் வரல, ஹஸ்பண்ட் வந்து இன்னைக்கு ஒர்க் ஃப்ரம் ஹோம். ஸோ அதனால வந்து கார் மட்டும் எடுத்துட்டு நாங்கள் பசங்க எல்லாரையுமே அழைச்சிட்டு பார்த்தீங்கன்னாக்கா நான் கிளம்பிட்டேன். ஸோ நேராக வந்து நேஷ்னல் பெயிண்டில் தான் இருக்குது ஸ்கூலு. ஸோ அங்கே வந்தாச்சு, ஓப்பன் ஹவுஸ் போயிட்டு வரலாம் அப்படின்னு. ஓப்பன் ஹவுஸ் போயிட்டு நேராக வீட்டுக்கு போய் சீக்கிரமே வந்து லஞ்ச் ரெடி பண்ணிடலாம் அப்படின்னு தான் நான் வந்து நைட்டே பார்த்தீங்கன்னாக்கா சில்லி சிக்கனுக்கெல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு வந்தேன், சப்பாத்தி போட்டுக்கலாம் அப்படின்னு. பட் இங்கே வந்ததுக்கப்புறம் சரி ஓகே நம்ம வந்து இங்கே சஃபாரி மால் போகலாம். ரொம்ப நாள் ஆச்சு நான் சஃபாரி மால் போய். இந்த சஃபாரி மால் கட்டினதுலேருந்து பார்த்தீங்கன்னா இது வந்து செகண்ட் டைம் நான் போகிறேன். ஸோ ஃபஸ்ட்டு ஒரு டைம் நான் வந்திருக்கேன், அப்போ பார்த்தீங்கன்னா ரொம்பவே ரஷ்ஷாக இருந்துச்சு. அதுலேருந்து என்னோட ஹஸ்பண்ட் வந்து இந்த மாலுக்கே வேணாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ அதோட நானும் வர்றது கிடையாது. பர்ச்சேஸ் பண்ணோம் அப்படின்னாக்கா நெஸ்டோ, லூலு அந்த மாதிரி தான் போகிறது. நான் சஃபாரி மால் வந்ததே இல்லை. சரி ஓகே இப்போ வந்துட்டோம், பகலில் அந்த அளவுக்கு கூட்டம் இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு நேராக வந்து சஃபாரி மால் தான் வந்தோம். பட் அங்கே வந்து பார்த்தாக்கா நல்ல ஆஃபர் இருந்துச்சு, நட்ஸ் எல்லாம் நிறைய ஆஃபர் இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஃபிஷ்ஷு, கிராப்பு அதெல்லாம் நல்ல ஆஃபராக இருந்துச்சு. ஸோ அதுலெல்லாம் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் வாங்கிட்டு சும்மா பார்த்துட்டு போகலான்னு தான் வந்தோம். பட் பார்த்தீங்கன்னாக்கா நிறைய வாங்கினதுலேயே ஒரு 200 கிட்ட வந்துருச்சு. அதோட ஃபரான் குட்டி வந்து ரொம்ப நாளாக வந்து ஜிலேபி வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருந்தான். ஜிலேபியும் லட்டும் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்தேன். பார்த்தாக்கா எல்லாமே நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. அதோட இப்போ எல்லாமே வாங்கியாச்சு. வாங்கிட்டு நேராக பார்த்தீங்கன்னாக்கா சாப்பிட போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் கிளம்பி போகிறோம். இங்கேயே மேலே ஃபுட் கோர்ட் பார்த்தோம். பட் வந்து அங்கே வந்து அந்த அளவுக்கு நல்லா இல்லை அப்படின்னு சொன்னான். அதனால வந்து பன்னூர் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நாங்கள் இங்கேருந்து கிளம்பும் போதே 1:45 ஆயிடுச்சு. ஸோ நாங்கள் சாப்பிட்டுட்டு ஹஸ்பண்டுக்கு ஏதாவது வாங்கிட்டு வர சொன்னாங்க, அவங்களுக்கு ஏதாவது வாங்கிட்டு தான் போகணும். இப்போ நேராக கிளம்பி பன்னூருக்கு வந்தாச்சு. பன்னூரில் வந்து லஞ்சுக்கு வந்து நிறைய ரைஸ் வெரைட்டியாக தான் வச்சுருந்தாங்க. பட் வந்து டிஃபன் ஐட்டம்ஸ்லாம் எதுவுமே இல்லை. என்னோட பசங்களுக்கெல்லாம் ரைஸ் எப்போதுமே பிடிக்காது, அதுவும் வந்து டிஃபன் தான் கேட்குங்க. பட் பார்த்தாக்கா டிஃபன் அந்த அளவுக்கு இல்லை. அதோட ஒரு சிக்கன் கறியும் அதுக்கப்புறம் வந்து நானும் வாங்கி சாப்பிட்டாங்க. நான் வந்து மோட்டா ரைஸ் சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஆசைப்பட்டு மோட்டா செட்டு தான் கேட்டேன். ஸோ இது எல்லாமே வச்சுருந்தாங்க, நிறையா கூட்டு, பொரியல், அதுக்கப்புறம் மீன் குழம்பு, அதுக்கப்புறம் கீரை சாம்பார் இது எல்லாமே வச்சுருந்தாங்க. எனக்கு வந்து மோட்டா ரைஸ் வைக்கல. ஏன் அப்படின்னாக்கா நான் ஃபர்ஸ்ட் டைம் சாப்பிட்றேன் அப்படின்னு சொன்னேன்னா, அதனால எனக்கு வந்து பாஸ்மதி ரைஸ் தான் வச்சுருந்தாங்க. ஸோ அதுக்கப்புறம் மோட்டா ரைஸ் வைங்க, நான் டேஸ்ட் பார்க்குறேன் அப்படின்னு தான் சொல்லியிருந்தேன். ஸோ எல்லாமே நல்லா இருந்துச்சு. பட் எனக்கு வந்து அந்த மீன் குழம்புலாம் பிடிக்கல. மீன் குழம்பு வந்து ஒரு மாதிரி திக்காக இருந்துச்சு, வெறும் தேங்காவாக இருந்ததுனால பெருசாக எனக்கு வந்து மீன் குழம்பு பிடிக்கல. சாம்பார் இருக்கான்னு கேட்டதுக்கு சாம்பார் இல்லை, இன்னைக்கு வந்து இந்த மாதிரி கீரை கூட்டு தான் இருக்குது அப்படின்னாங்க. அதுக்கப்புறம் காலையில் செஞ்ச அந்த இட்லி தோசைக்கெல்லாம் சாம்பார் செஞ்சுருந்தாங்க போல், அது வந்து எடுத்துகிட்டு வந்து கொடுத்துருந்தாங்க. அதுவும் நல்லா இருந்துச்சு. வஞ்சர மீன் ஃபிஷ்ஷு பார்த்தீங்கன்னா இந்த செட்டில் கிடையாது, பட் வந்து தனியாக வச்சுருக்காங்க. நான் நினச்சிட்டேன் இந்த செட்லேயே வந்திருக்கு அப்படின்னு. பார்த்தா எக்ஸ்ட்ரா அதுக்கு வந்து 6 திராம் வந்து சார்ஜ் பண்ணாங்க. ஸோ மாஷால்லா இன்னைக்கு ஃபுட்டெல்லாம் எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. அதோட சாப்பிட்டுட்டு பசங்களும் ஆர்டர் பண்ண ஃபுட் எல்லாமே வந்துருச்சு. அவங்க எதிர்பார்த்தது பார்த்தீங்கன்னாக்கா பரோட்டா,
அதுக்கப்புறம் சட்டிக்கறி அதெல்லாம் இருக்கும் அப்படின்னு நினச்சிட்டு தான் வந்தாங்க. பட் பார்த்தாக்கா இங்கே வந்து பரோட்டாலாம் இல்லை, 7 மணிக்கு மேலே தான் பரோட்டாலாம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ அதோட ஹஸ்பண்டுக்கு மட்டும் பிரியாணி வந்து பார்சல் வாங்கிட்டு நாங்கள் வந்து கிளம்பியாச்சு. இங்கேருந்து கிளம்பும்போது பார்த்தீங்கன்னா சாப்பிட்டுட்டு ஒரு 2:30 மணி இருக்கும். அதுக்கப்புறம் வீட்டுக்கு போயிட்டு நல்லா ஜூஸு சூப்பராக ஒரு லெமன் ஜூஸ் போட்டு குடித்தோம். ரொம்ப வெயில் பயங்கரமாக இருந்துச்சா, அதோட பார்த்தீங்கன்னாக்கா ஒரு லெமன் ஜூஸ் போட்டு குடிச்சிட்டு கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்தாச்சு. சஃபாரிலேருந்து நான் என்ன வாங்கிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு காமிக்கிறேன். கொஞ்சம் ஃப்ரூட்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்திருந்தேன். செரி பழம் வாங்கிட்டு வந்திருந்தேன். பார்த்தீங்கன்னா அதெல்லாம் ஃபுல்லாக வந்து அந்த பேக்லேயே கொட்டிடுச்சு. ஸோ அதெல்லாம் எடுத்து அதில் வச்சிடலாம் ஃபர்ஸ்ட்டு. இந்த பாக்ஸ் வந்து ஸ்வீட் பாக்ஸு, ஜிலேபி அதுக்கப்புறம் ஜாங்கிரி அதெல்லாம் இருந்துச்சு. அதுதான் கொஞ்சம் வாங்கியிருந்தோம். நட்ஸு கொஞ்சம் நிறையா வாங்கியிருந்தோம், நல்லா இருந்துச்சு. நட்ஸ் எல்லாமே நட்ஸு, டேட்ஸு அதெல்லாம் கொஞ்சம் சீப் அண்ட் பெஸ்ட்டாக இருந்துச்சு. ஓகே, நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கியாச்சு. ஸோ இதெல்லாம் தான் நான் வாங்கினேன். பார்த்தீங்கன்னா இதுவே வந்து எல்லாம் 200 கிட்ட வந்துருச்சு. இதெல்லாம் வாங்குறது பெருசு இல்லை, அது எல்லாம் எடுத்து வைக்கிறோம் பாருங்க, அதுதான் பெரிய வேலையாக இருக்கும். ஸ்வீட் பாக்ஸை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் ஸ்வீட் எப்படி இருக்கு அப்படின்னு. ஸ்வீட் பாக்ஸை ஓப்பன் பண்ணி பார்த்தாக்கா உள்ள வந்து பாதுஷாலாம் இருந்துச்சு. பட் நான் வந்து பாதுஷாலாம் கேட்கவே இல்லை, அது நல்லாவும் இல்லை டேஸ்ட்டு. ஜாங்கிரி அதுக்கப்புறம் லட்டுலாம் சூப்பராக இருந்துச்சு. ஒரு 6 o'clockலாம் நான் வந்து ஜிம்முக்கு போயிட்டேன். கொஞ்ச நேரம் வந்து எக்ஸசைஸ்லாம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நேராக வந்து ஃப்ரெஷ் ஆகிட்டு ஒரு 7 o'clockலாம் வந்து டின்னர் ரெடி பண்ணலாம் அப்படின்னு. ஸோ நான் தான் சொல்லியிருந்தேன்னே, நான் வந்து சில்லி சிக்கனுக்கு வந்து எல்லாமே ரெடி பண்ணி வச்சுருந்தேன்னு. ஸோ அதை தான் வந்து இன்னைக்கு நைட்டு செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நான் மத்தியானம் வந்து ஹோட்டலில் சாப்பிட்டாச்சு. நைட்டு வந்து சில்லி சிக்கன் செஞ்சு அதுக்கப்புறம் சில்லி சிக்கன் கூட சப்பாத்தி தான் இன்னைக்கு செய்ய போகிறேன். ஸோ சப்பாத்திக்கும் சில்லி சிக்கனுக்கும் ரொம்பவே நல்லாயிருக்கும். பரோட்டா கூட சாப்பிட்டோம் அப்படின்னாலும் ரொம்ப டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். பட் பரோட்டா வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு வந்து சப்பாத்தி தான் செய்ய போகிறேன். இப்போ சில்லி சிக்கனும் ரொம்பவே சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. சில்லி சிக்கனோட ரெசிபி வேணும் அப்படின்னாக்கா நம்ம சேனலில் ஆல்ரெடி நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். பார்க்கல அப்படின்னாக்கா நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். ஸோ சில்லி சிக்கன்லாம் ரெடி பண்ணிட்டு இப்போ வந்து சப்பாத்தி தான் ரெடி பண்ணிட்டு இருக்கேன். இப்போ சப்பாத்தியை ரெடி பண்ணதுக்கப்புறம் சுட சுட சப்பாத்தி கூட வந்து அந்த சில்லி சிக்கன் வச்சு கொடுத்தோம் அப்படின்னாக்கா பசங்க எல்லாருமே நல்லா என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க. ஸோ இந்த வீடியோ உங்க எல்லாருக்குமே பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க. பாய். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. பாய்.